சினிமா தான். சினிமா இஸ் ஆல்வேஸ் ஏன்னா அதுதான் சாப்பாடு போட்டது. ஸோ அதனால அது மறக்க முடியாது. கூகுள்லேயும் விக்கிபீடியாலும் நான் மாற்ற சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் அது அந்த பேரை மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. பட் எனக்கு அந்த பேர் சூட் ஆகலை. இது எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே டான்ஸ் ஆடுவேன். விஜய் சார் நல்லா டான்ஸ் ஆடுவார். தெலுங்குல பார்த்தீங்கன்னா எனக்கு நானி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இப்போ ஒரு பாட்டு வந்தது, மகேஷ் பாபு பாட்டு வந்தது, இந்த குச்சினி மாట్లాடண்டி. எனக்கு நல்ல ஃபோக் சாங் வந்து கொரியோ பண்ணணும். நல்ல ஆமாம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, இவங்களை நீங்கள் நிறைய டான்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. இன்னுமே கூட இவங்களை வந்து அப்படி சிம்ரன் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிறத கூட சொல்லலாம். யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் சின் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹாய் ஜெனிஃபர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜெனிஃபர் வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேஸ். லைக் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்கிறீங்க. லைக் நோ சேஞ்சஸ் அட் ஆல்னே சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் திஸ் பியூட்டி? அதுலேருந்து போயிடலாம் நம்ம இந்த ஷோ. த பியூட்டி ஆஃப் சீக்ரெட் இஸ் லைக் I always be happy. Whatever I'm having, I'm happy with that. Like I always used to smile a lot and சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அண்ட் எதை பற்றி யோசிக்க மாட்டேன். ரொம்ப அப்படியே யோசித்தாலும் அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவேன் தவிர ஒரே விஷயத்தில் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் வாட் எவர். வீட்டில் இருக்கிற வேலைங்கெல்லாம் பார்த்தாலே எங்கே தான் இருப்போம். வீட்டில் இருக்கிற வேலை பார்த்தா வந்து சிரிப்பு வருதா? எங்கே இருப்போன்ற. ஓ, எங்கே இருப்பீங்களா? ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இன்னைக்கு வந்து உங்களை பற்றி, உங்களோட கரியர் பற்றி நம்ம கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபைன். ஸோ ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறீங்க, ரொம்ப வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க. ரைட் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் சாங், கோரியோ, டான்ஸ், ஆக்டிங் எல்லாமே. ஸோ ஒரு ஆக்ட்ரஸோட லைஃப் லைக் இவ்வளோ வருஷம் நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்ட்ரஸோடைய லைஃப்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் தான். இட் இஸ் நாட் லைக் யூ கேன் சே இட் இஸ் பேட் ஆர் குட் அப்படியெல்லாம் கிடையாது. தெர் இஸ் ஈக்குவல் பேட் அண்ட் குட் இருக்குது. எல்லாமே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அது ஒரு அழகான ஒரு உலகம். உலகம். ஓகே. ஆர்டிஸ்ட்ன்றதே அது ஒரு தனி உலகம் இல்லையா? ஸோ சினிமான்றது ஒரு தனி உலகம். அதில் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கோன்றது அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் எல்லாருக்குமே இது கிடைச்சிருமானா கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும் போது அது ஒரு காட்ஸ் கிஃப்ட். ஸோ ஆல்வேஸ் ஐ யூஸ் டு தேங்க் காட் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் எ ஹீரோயின். அண்ட் இப்போவும் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் ஃபேமிலி லைஃப் அப்படி இருக்கிறதுனால வந்து இதையும் அதையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அது பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்கள் லைஃப் வந்து இதுலேயே ட்ராவல் ஆகிட்டே வருது. என்னைக்கா ஒரு நாள் லைக் நம்ம ரொம்ப நாள் வந்துட்டோம் இந்த இண்டஸ்ட்ரியிலே சர்வைவ் பண்ணி, ஒருவேளை நம்ம இதை விட கொஞ்சம் பிகர் ரெகக்னேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடலாமோ, இல்லை நம்ம நல்ல இடத்துக்குள்ள தான் இருக்கோம், எது உங்களோட திங்கிங்? நான் நல்ல இடத்துல தான் இருக்கேன். ஏன்னா நான் இட் இஸ் நாட் லைக் ஐயோ நம்ம இங்கேருந்து இங்கே போலியே அப்படியெல்லாம் கிடையாது. அது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். ஸோ இருக்கிறத வந்து நம்ம சந்தோஷமாக எப்போவுமே வச்சுக்கணும். ஸோ அது வருமா வராதா அப்படின்னு யோசித்து அந்த நிம்மதியை கெடுத்துக்கிறத விட இருக்கிற சந்தோஷத்தை வச்சு ஹாப்பியாக நான் வந்து இருக்கீங்க. இந்த பக்குவம் வந்து இப்போ வந்து பக்குவமா, இல்லை இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் இப்படி தானே? இல்லை, ஃப்ரம் மை ஸ்மால் இயர்ஸ் லைக் அப்பா வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கஷ்ட நஷ்டங்கள் எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், லைஃப்னா என்ன. இட் இஸ் நாட் லைக் ஆல்வேஸ் யூ கான் பி இன் ஹையர் பொசிஷன். ஸோ லோஸ் ஹைஸ் எல்லாமே வந்துட்டுருக்கோம். அதை நம்ம எப்படி வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு போகிறோம், எப்படி சர்வே பண்ணணும், அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் இந்த பக்குவம். ஓகே. ஸோ சின்ன வயசில் நீங்கள் கண்ணாடி முன்னாடி உங்கள் ஃபேஸை பார்க்குறப்ப நான் ஹீரோயின் மாதிரி இதாக இருக்கிறேன், நான் ஹீரோயின் தான் ஆக போகிறேன் அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே தோணியிருக்கா உங்களுக்கு? இல்லை, டு பி ஆனஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எனக்கு 14 இயர்ஸில் தான் நான் என்னுடைய படமே பண்ணேன் ஹீரோயினாக. ஸோ அது வரைக்கும் நான் ஹீரோயின் ஆகலை எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ யூஸ் டு கோ வித் அப்பா. டேடி கூட வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் அசிஸ்டண்ட்டாக தான் போவேன். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்தது லைஃப்பு.
சடனாக வந்து கஸ்தூராஜ் அங்கிள் வந்து ஹீரோயினாக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டேன்னா ஓகே அப்பா சொன்னார் ஓகே ஜஸ்ட் கிவ் ட்ரை வாட் இட் இஸ் லைக் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சே தவிர அன்டில் தட் எனக்கு வந்து நான் வந்து கண்ணாடியை பார்த்து ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து நான் அழகு பண்ண தவிர ஐ டென்ட் தாட் லைக் நான் ஹீரோயின் ஆகலாம் எனக்கு தெரியாது இல்லையா? தெரியாது. ஸோ உங்களுக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை ஆக்டிங் கலந்த டான்ஸ் இல்லை டான்ஸ் கலந்த ஆக்டிங் பிடிச்சிருக்கா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இதில் எதுன்னு நீங்கள் கேட்டால் நான் என்ன சொல்ல? உங்க விருப்பம், எது வேணாலும் சொல்லலாம். நீங்க ரெண்டுமே தான், ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் தெரியுமா? லைக் ரெண்டுமே பிடிச்சிருக்கும், பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த விஷயம். இது இந்த பதில் வர வைக்கிறதே இல்லை அப்படி இல்லை. இப்போ நான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டா கூட நான் டான்ஸ் ஆடலாம். ஸோ அதனால வந்து இதுதான் அதுதான்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடலாம், டான்ஸ் ஆடிக்கிட்டே ஆக்டிங் பண்ணலாம். ஸோ அதனால அது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே இதில் தான் இருக்குது. ஸோ அதனால் எது பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான். ஓகே, அது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ஒரு டாக்டரோட பையன் வந்து டாக்டர் ஆயிடுவாங்க, ஒரு ஆக்டரோட பையன் ஒரு பொண்ணு வந்து ஆக்ட்ரஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டான்ஸரோட ஒரு டாட்டர் வந்து டான்ஸர் ஆகுறாங்க. இது வந்து ஒரு அப்பா அம்மா அந்த ஃபேமிலியில் இருந்த ஒரு ஃபேசினேஷன் வந்து இந்த மாதிரி வந்து வராங்களா, இல்லை உங்களுக்குமே அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வருதா? பிகாஸ் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஜென்ரலாக எப்படி இந்த மாதிரி ஒரு இல்லை ஜீன்லேயே இருக்குதா அது எப்படி? இல்லை அது எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, இப்போது என்ஜினியர் பையனா என்ஜினியர் தான் ஆகணும், டாக்டர்னா அப்படியெல்லாம் கிடையாதுமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொரியோகிராஃபர்ஸ் இருக்கிறவங்க கூட அவங்க படித்து வேறு ஒரு ஜாபுக்கு கூட போகிறாங்க. ஸோ ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் ஆகிடுறது கிடையாது. பெரிய ஆர்டிஸ்ட்னா அவங்க டாட்டர்ஸ் அண்ணன் எல்லாருமே ஆர்டிஸ்ட் ஆகிடுறது கிடையாது, அவங்க வேறு ஒரு ஜாபுக்கு போகிறாங்க. ஸோ இட் இஸ் லைக் இட்ஸ் அபவுட் யூ வாட் யூ சூஸ். லைக் ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா, இப்போ சினிமாவில் ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவாக ஆக போகிறீங்க. இல்லை எனக்கு ஸ்டடீஸில் தான் இருக்குன்னா அப்படியே ஆக போகிறீங்க. இது வந்து ஃபேமிலி தீட்டுறதோ இல்லைன்னா ஜீனில் வரும், அந்த டான்ஸ் அந்த ஆக்டிங் எல்லாம் வரும். பட் அது வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா அந்த கிட்ஸு. அதான் இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இது பண்ணுறது. நம்ம யாரும் புஷ் பண்ணுறது கிடையாது, நீ இது தான் பண்ண. இப்போ எங்கள் அப்பா என்னை புஷ் பண்ணலை, யூ ஹாவ் டு பி அ டான்ஸருன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணலை. எனக்கு அந்த ஆசை வந்தது, நான் டான்ஸ் ஆகணும்னு நினச்சேன், டான்ஸராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆகணும்னு நினச்சேன், ஹீரோயின் ஆகிட்டேன். அவ்வளோதான் தவிர இது வந்து யாருமே ஃபேமிலி புஷ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் ஸ்டடீஸ் அதில் நம்ம போயிருக்கலாம். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் அஸ் தான். ஓகே, ஸோ டான்ஸர் நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் ஒரு ரொம்ப பிரில்லியண்ட்டான டான்ஸருங்க. ஒரு டான்ஸர் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா, ஒரு பர்ஃபெக்ட் டான்ஸர். இப்போ சில பேர் வந்து டான்ஸர் ஆகணும்னு இந்த நம்ம இன்டர்வியூ கூட பார்த்துட்டு இருக்கலாம். எப்படிடா டான்ஸர் ஆகிறது, நம்ம அந்த ஸ்டேஜுக்கு எப்படி வர்றதுன்னு தே ஹேவ் நோ க்ளூ. நிறைய பேருக்கு நோ க்ளூ, பட் நல்லா ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி டான்ஸிங் வந்து கற்றுக்கிட்டீங்க? அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு, பட் ஸ்டில் உங்களுக்குன்னு சில இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க உள்ளுக்குள்ளே, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சொல்லணுன்னா இப்போ இருக்கிற டான்ஸ் ஆடுற பசங்களெல்லாம் பார்த்து நான் வாயடைஞ்சு போயிருக்கேன். நான் அவங்களுக்கெல்லாம் எந்த டிப்ஸும் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் எவ்ரிபடி ஆர் ஸோ பிரில்லியன்ட். சரி, ஒவ்வொருத்தரும் எப்படி அழகாக ஆடுறாங்க, வாட் அ ஸ்டைல், ஓ மை காட். ஆமாம், குட்டீஸ் எல்லாம் எனக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் போகணும். ஸோ அப்போது பார்க்கும்போது குட்டீஸ் எல்லாம் இந்த பரதம் ஆடும்போது என்ன அழகான ஒரு எக்ஸ்ப்ரெஷன், என்ன அழகாக ஆடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ச்சே, நம்ம சின்ன வயசில் வந்து இதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவங்க மட்டும் இல்லை, பேரண்ட்ஸோடைய என்கரேஜ்மெண்ட்டும் கூட தான். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் இருந்தால் தான். அண்ட் எனக்கு வந்து என் ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருந்ததுனால நான் டான்ஸ்க்கு வர முடிஞ்சது. அண்ட் பர்ஃபெக்டாக நம்ம இதுதான் அதுதான்லாம் கிடையாது. நீங்கள் இஃப் யூ ஆர் ட்ரூ டு யுவர் ஒர்க் டெஃபினெட்லி யூ வில் ரீச் ஹை. ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடவுள் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போவார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் அதை சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வேறு லெவலில் நீங்கள் ஆடிட்டுருக்கீங்க. நான்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்ககிட்டலேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோ டேலண்டடாக இருக்கீங்க. கீப் திஸ் டேலண்ட் அண்ட் ஆல்வேஸ் ஹாவ் அ கான்ஃபிடென்ட் மட்டும் விட்டுறாதீங்க. கீப் ஆன் ட்ரைங். இன்றைக்கி இது இல்லை, இது நடக்குமா நடக்காதான்னு டவுட்டே வேண்டாம். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிட்டுருங்க. முயற்சி ரொம்ப முக்கியம். முயற்சி பண்ண தான் ஒரு நாளைக்கு வெற்றி அடையும். ஸோ முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க.
கண்டிப்பா கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கூட ஐ திங்க் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அதை? லைக் புரியல எனக்கு. சோஷியல் மீடியால ரொம்ப யா ஓகே ஓகே. ஆக்டிவா இருக்கிறீங்களா நீங்க? ரொம்ப ஆக்டிவாலாம் கிடையாது. ஆக்டிவா இருப்பேன். ரொம்ப அதுவே எல்லாம் இல்லை, ஓகே ஆக்டிவா இருப்பேன். ஓகே. ஸோ அந்த சோஷியல் மீடியா எப்படி இருக்கு அந்த ஜேர்னி, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது? ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க, சில பேர் எதுக்கு அப்படின்னு கூட திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சோஷியல் மீடியாவை? சோஷியல் மீடியா இஸ் லைக் அது ஒரு ரீச் தான் எல்லாருக்குமே. இப்போது நம்ம வந்து முன்னாடியெல்லாம் வந்து எங்களுடைய காலத்துலலாம் வந்து ஐ மீன் காலம்னா ரொம்ப இருக்கிறாங்க. ஐ மீன் 80s 90ஸ்லலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு எதுவுமே டெக்னாலஜி இருந்தது கிடையாது, எதுவுமே இருந்தது கிடையாது. இப்போ ஈச் அண்ட் எவ்ரி எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ எங்கே போனாலும் ஒரு வீடியோ எடுத்துடுறாங்க, செல்ஃபி எடுத்துடுறாங்க. ஸோ அதை போஸ்ட் பண்ணுறாங்க, அது வந்து பல பேருக்கு ரீச் ஆகுது. இப்போது நீங்களே வந்து நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததில்ல, ஆனால் அப்போ இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. ஸோ இல்லை சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் யோசிப்பேன் நான், அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனால் கேட்டால் இன்ஸ்டாகிராமில் அவங்க ஃபேமஸ்ன்னுவாங்க. ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி சோஷியல் மீடியா இருக்கிறதுனால தான் அவங்களும் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆக முடியாது. இட்ஸ் குட். சோஷியல் மீடியான்றது எல்லாருக்கும் தேவை தான். அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஓகே. ஸோ ஆக்டிங் பற்றி பேசுவோம். அடுத்து நீங்கள் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, டான்ஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க ஆல்மோஸ்ட். நீங்கள் சீரியல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பிக் ஸ்க்ரீன் ஸ்மால் ஸ்க்ரீன் ரெண்டுமே ஆக்டிங் தான் இல்லைங்களா? கரெக்டாக. பட் ஏதாவது ஒரு வீடு சூஸ் பண்ணணும்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? சின்ன வீடா பெரிய வீடா அந்த மாதிரி? என்னம்மா இது தப்பா இருக்குது நீங்க கேட்குறதே. அதாவது டிவியா இல்லை பிக் ஸ்க்ரீன்? இல்லை, எனக்கு சினிமா தான். சினிமா இஸ் ஆல்வேஸ், ஏன்னா அதுதான் சாப்பாடு போட்டது. ஸோ அதனால அது மறக்க முடியாது. அண்ட் சீரியல் வந்து நான் அது இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு லைஃப். ஸோ சினிமா எப்படியோ அதே மாதிரி தான் சீரியலும். பட் என்ன, நம்ம இங்கே வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 சீனு அந்த மாதிரி நடிப்போம். இங்கே ஒரு 7-8 சீன் நடிக்க வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஆக்டிங் தான், ஒரே லைட்ஸ் தான், ஒரே கேமராஸ் தான், எல்லாமே அதே தான். டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் என்னன்னா நம்மளுக்கு டைமிங்ஸு தான் இதாகும். மற்றபடி வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய ஆக்ட்ரஸ், அப்கமிங் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நிறைய டெபியூ மூவிஸ் பண்ணுறாங்க ஆக்ட்ரஸஸ், டைரக்டர்ஸ். நீங்கள் ரீசெண்டாக ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ண படம் இது? ரீசெண்டாவா? ஐயோ, யோசிக்க வேண்டியதாக இருக்கு. நான் என்ன படம் பார்த்தேன்? எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி படம் பார்க்கறது இப்போ அந்த சந்தானம் படம் வந்தது இல்லையா, அது வடக்குப்பட்டி அது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஏன்னா சிரிச்சுட்டே இருந்தோம், அந்த அளவுக்கு பயங்கர சிரிப்பாக இருந்தது. நான் ரொம்ப, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவர் வந்து நிறைய அந்த அவருடைய ஒர்க்ஸ்க்காக வந்து நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை பார்ப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வீட்டில் இருக்கிற வேலையே கரெக்டாக இருக்கும். ஸோ சினிமா பார்க்குறதுக்கெலாம் டைம் இல்லை எனக்கு. அதுலேயும் எப்பயாவது நம்ம ஒரு மாதிரி மூடியாக இருப்போம்ல, அப்போ ஏதாவது ஒரு காமெடி படம், ஸோ நல்ல படங்க இருந்தால் அப்போ உட்காந்து பார்த்தது தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. விழுந்து விழுந்து சிரிச்ச ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தது அந்த படம் தான். ஓகே. அண்ட் நந்திதா ஜெனிஃபருக்கு ஒரு சின்ன கரெக்ஷன், நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிட்டேன், நந்திதா கிடையாது, ஒன்லி ஜெனிஃபர் தான். நந்திதான்றது வந்து பாரதி ராஜா சார் வந்து ஒரு அந்த படத்துக்காக வச்ச பேர், அவ்வளோதான். ஸோ அதனால் அதை வந்து யாரும் கூப்பிட வேண்டாம் நந்திதா. ஏன்னா நான் நிறைய சொல்லி திரும்பியும் நந்திதான்றாங்க. நோ ப்ராப்ளம். லைக் அது நான் கன்வே பண்ண நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லா விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவங்க பட் சொல்லிட்டே இருந்தால் தானே ஒரு நாள் மாறும். இல்லை அதுதான் கூகுள்லையும் விக்கிபீடியாலும் நான் மாற்ற சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் அது அந்த பேரை மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, பட் எனக்கு அந்த பேர் சூட் ஆகலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஜெனின்னு கூப்பிட்டா பிடிக்குமா உங்களுக்கு? நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஜெனியோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாருங்க? சிம்ரன். நீங்கள் அவங்கள மாதிரி தான் இருக்கீங்க ஆக்சுவலி. ஏன்னா நிறைய காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு, சிம்ரன் மேம் மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் என்னுடைய மூவிஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து
டிட்டோ அவங்கள மாதிரியே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பாடி எல்லாமே வந்து அப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க அதுக்காகல அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க டான்ஸ் கிரேஸு, அவங்க எக்ஸ்ப்ரெஷனு, அந்த அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகு அவங்க. ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சிம்மன் வந்து நம்ம ஆல் டைம் ஃபேவரட்னே வச்சுக்கலாம். புது முகங்கள் எல்லாம் நிறைய வராங்க இல்லையா? ரீசெண்டாக நிறையா படங்கள் பண்ணுறாங்க, பண்ணிட்டு வராங்க. எனக்கு சீரியஸாக யார் பேரும் தெரியும். சீரியல் ஆக்ட்ரஸ் யாராவது சொல்லுங்க. இல்லை, எனக்கு சீரியஸாக யார் பேரும் தெரியாது. லைக் பார்ப்பேன், யார் என்னெல்லாம் தெரியாது. ஓகே, எல்லாரும் அழகாக பண்ணுறாங்க, எல்லாருமே அழகாக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. பட் பேரெல்லாம் எனக்கு சீரியஸாக தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம ஹீரோக்கு போயிடலாம் அடுத்து. அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஃபேவரட் ஹீரோ யார் உங்களுக்கு? ஃபேவரட் ஹீரோ, ஐயோ இந்த ஹீரோனோனே டக்குன்ட்டாங்க. ஹீரோனோனே இல்லை இல்லை, ஹீரோஸ் வந்து எல்லாருமே பிடிக்கும், எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. விஜய் சார் நல்லா டான்ஸ் ஆடுவார். அதுக்கப்புறம் எனக்கு மாதவன் சார் ரொம்ப பிடிக்கும். அப்போ எங்களுடைய இதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா ஆக்டிங் பண்ணுறாங்க. அப்புறம் வேறு யார், அவ்வளோதான், சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் தெலுங்குல பார்த்தீங்கன்னா எனக்கு நானி ரொம்ப பிடிக்கும். அவர் தமிழ்லேயே இருக்கிறாரு நம்ம. அதான் இல்லை, நானி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவருடைய ஆக்டிங். ஸோ நானி ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ நான் ஃபேமிலி லைஃப்பில் பயங்கரமான இன்வால்மெண்ட்டில் இருக்கிறேன், எனக்கு வீட்டில் வந்து டைமே இல்லை, ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. அட் த சேம் டைம் யூஆர் அன் ஆக்ட்ரஸ், அதையும் நம்ம மறக்க முடியாதுல்ல, நான் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது உள்ளே இருக்கும், அது ஒரு பர்சனாலிட்டி. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா, வீட்டில் இருக்கிறீங்கன்னா, ஒரு ஜெனிஃபர் வந்து வீட்டில் எப்படி டைம் பாஸ் பண்ணுவீங்கன்னா, இல்லை என்ன உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி, நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க அதை? நான் டெய்லி என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா எல்லா வேலையுமே நான் தான் பார்ப்பேன். எல்லா வேலையும் எல்லாமே குக்கிங்லேருந்து, வாஷிங்லேருந்து, வெசல்ஸ் வாஷிங்கு, வீடு பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே நான் தான். ஸோ அதனால வந்து அதை லவ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஒரு நாள் எனக்கு என்னுடைய வீடு க்ளீனாக இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுருப்போம் வீட்டை. ஸோ எனக்கு க்ளீன் ரொம்ப பிடிக்கும். எடுத்த இடத்துல வைக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். ஸோ அதனால வந்து அது அந்த அந்த ஒரு சரௌண்டிங்கில் அப்படியே வாழ்ந்துட்டதுனால டக்குன்னு என்னால் மாற்றிக்க முடியாது. அண்ட் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ஜாய் பண்ணுற லைஃப் இல்லை. ஒருத்தவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோன்ற போது அது எவ்வளோ பெரிய காட்ஸ் கிஃப்ட். லைக் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், அது அவங்க சாப்பிட்றாங்கன்னும் போது அது பெரிய ஆசீர்வாதம். ஸோ அதனால் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், எல்லாமே சமைப்பேன். அண்ட் என்னோடய கிட்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹீரோயினாக இருக்கிறதும் பிடிக்கும். ஸோ நான் ஹீரோயின், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது. நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஹீரோயின்ன்றது ஒன்லி ஃபார் த கேமரா. அது கட் பண்ணிட்டு வந்துட்டா நான் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். நான் வந்து அது வீட்டில் வந்து மேக்கப் போட்டுட்டு நான் வந்து நான் ஹீரோயின் அப்படி சொல்லிட்டு கால் மேலே காலை போட்டு உட்காந்தா எனக்கு சோறு கூட கிடைக்காது. ஸோ அது நம்ம ஒர்க் நம்ம தானே பார்க்கணும். அதனால ஐ யூஸ் டு என்ஜாய் யுவர் ஒர்க். ஓகே. ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றியும் சொல்லுங்கள். லைக் உங்கள் சன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் சினிமாட்டோகிராஃபர், அவர் பேர் காஷி விஸ்வநாதன். சன்னு, பெரிய சன் வந்து 12th படிக்கிறாரு. ஸோ அவர் பேர் சாந்தனா. செகண்ட் சன் பேர் வந்து கயான். ஸோ அவர் 2 years தான் ஆகுது. ரொம்ப சுட்டி, பட் வெரி க்யூட் அண்ட் வெரி லவபிள் குட்டி. ஸோ அப்படி ஜாலியான ஒரு ஃபேமிலி. சூப்பர். ஓகே. ஸோ ஃபேமிலி வந்து உங்கள் சன் பற்றி சொன்னீங்க. இன்னும் குட்டி சன் வந்து இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்கிறாங்க, அவங்க பற்றி க்யூட்டுன்ட்டீங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட்டிவ்? லைக் இஸ் லைக் அ ஃப்ரெண்டா, கைடா, ஃபாதர் ஃபிகரா, என்ன மாதிரி? இஸ் லைக் மை ஃபாதர். ஏன்னா அப்பா இப்போ தான் ரீசெண்டாக 1 year ஆச்சு இறந்து. ஸோ அப்பா தான் எனக்கு எப்போவுமே எல்லாமே. ஜென்ரலாக நான் ரொம்ப லோவாக இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் ஆனான்னா டக்குன்னு எப்படி கால் பண்ணுவாருன்னே தெரியாது. சடனாக கால் பண்ணி யூஸ் டு கால் மீ குல்லா. ஸோ என்ன குல்லா, என்ன 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 ஏதாவது ப்ராப்ளமா, என்ன ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பார். நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், அவருக்கு தெரிஞ்சிருக்காது, அது எப்படின்னே தெரியாது, ஃபோன் பண்ணி கேட்பார். ஸோ அந்த அவர் மிஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி என்னமோ ஏதோ பெருசாக இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்போது இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கூடவே நின்று எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அண்டு உண்மையாகவே சொல்லணுன்னா அவங்க 2 குழந்தைங்களுக்கு மட்டும் அப்பா இல்லை, எனக்கும் அப்பா தான் அவர்.
ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துப்பார். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நான் ஏதாவது பண்ணுறேன்னா கூட என்ன ஏன் எதுக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப யோசித்து ஒரு விஷயத்த இது பண்ணுவார். இது பண்ணாதம்மா, இது வேண்டாம், இது ஏன்னா எங்கள் அப்பா அதுதான் சொல்லுவார். ஒரு விஷயம் வேண்டான்னா வேண்டாம், ஏன்னா அது கரெக்டாக இருக்கும் அவர் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இவரும் டேக் கேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அதேமாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவ் கூட எனக்கு. நீ இது பண்ணு, நீ இது செய். அவரே சொல்வார், நீ ரீல்ஸ் பண்ணு, நீ இது பண்ணு, அது பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரும் நீ ஏதாவது எழுதி போட வேண்டியது தானே, ஏன் அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிற, எல்லாரும் அது பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பண்ணுவேன். பட் அதுக்காக என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு என்னுடைய அந்த ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கிறதுனா, பட் அதுலேயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா அவருக்கு என்னென்னா என்னை ரொம்ப அழகாக காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சினிமோட்டோகிராஃபர்லாம் சொல்லவே தேவையில்லை. கையில் ஒரு சின்ன மொபைல் இருந்தாலும் ரொம்ப அழகழகாக ஃபோட்டோஸ். என்னோடய இன்ஸ்டாகிராம் பார்த்தா நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி எடுத்தீங்க, இவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு, ரொம்ப கிஃப்டட் தான் அப்படி சொல்லிட்டு. நிஜமாகவே அவர் ரொம்ப கிஃப்டட் பர்சன் எனக்கு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அவர் ஒரு அப்பா எனக்கு. இதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சூப்பருங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஆக்சுவலி இதை கேட்கவே. அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது நீங்கள் ரொம்பவே லக்கி தான். சீரியஸாக லக்கி தான். ஸோ நம்ம ஃபேமிலி பற்றி பேசிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஒரு ஹாப்பியான விஷயம் பற்றி பேச போகிறோம். தட் இஸ் த டான்ஸ். நீங்கள் சொன்னீங்கல்ல, டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் டான்ஸராக ஆல்ரெடி நிறைய பாட ஆடிட்டீங்க. ஒரு கோரியோகிராஃபராக இறங்கணும், சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஐட்டம் சாங்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரு செம்ம ஹிட்டான ஒரு குத் சாங் இருக்குது, டான்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்பை போட்டு நாங்கள் எல்லாருமே ரீல்ஸில் ஆட வருதோ இல்லையோ நாங்கள் ஆடிதான் ஆகும்ட்டு ஆடுறோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி படத்துக்கு இல்லை எந்த மாதிரி சாங்ஸ்க்கு வந்து கொரியோ பண்ணால் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு நல்ல ஃபோக் சாங் வந்து கொரியோ பண்ணணும், நல்ல அதுதான் வந்து எப்போவுமே ஒரு வைப் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படி போட்டாலும் அந்த ஒரு பீட்டு போட்டால் ஆட தெரியாதவங்க கூட ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபோக்கு. அதனால ஃபோக் சாங். ஃபோக் சாங், ஓகே. ஃபோக் சாங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து யாரு ஹீரோ, யாரு ஹீரோயின்? ஒரு கோரியோகிராஃபருடைய வேலை அது எந்த ஹீரோ ஹீரோயின் கொடுத்தாலும் அதுதான் எங்களுடைய வேலை. இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும்லாம் கிடையாது, அதுதான் எங்களுடைய வேலை. ஆசை இருக்கும்ல, இல்ல அப்படியெல்லாம் நல்லா இருக்குமே. நான் ஆட தெரியாதவங்கள ஆட வைக்கிறது தான் என்னுடைய. அப்ப யாருக்கு ஆட தெரியாது? அது தெரியலையே, யாரும் தெரியலையே. ஸோ யாரா இருந்தாலும் நியூ கமர்ஸ் யாரா இருந்தாலும் ஓகே தான். யாரா நியூ கமர்ஸ்? அப்போ நியூ கமர்ஸ் தான் அவங்க ஆன்சர். ஓகே. அண்ட் ரீசெண்டாக நிறைய நான் சொன்ன மாதிரி குத்துப்பாட்டு, அந்த ஃபோக் சாங்கு, ஸ்டெப்பே ரொம்ப வைரல் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டெப் ரொம்ப நேரம் பட்டு ரீல்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி, இல்லை இந்த ஸ்டெப்பு நல்லா இருக்குது நானும் போடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் எதை ட்ரை பண்ணீங்க? ஐயோ, இப்போ ரீசெண்டாக என்ன பண்ண அந்த மாதிரி? ஐயோ, ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி வந்து நான் பண்ணுறது, ரொம்ப ரேர் தான். ஏன்னா நான் எனக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் ஒன்று வச்சுருப்பேன். அது மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். எங்கள் ஹஸ்பண்டோடைய கொஞ்சம் இந்த புஷ்னால பண்ணுவேன், எப்பயாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ ஒரு பாட்டு வந்தது, மகேஷ் பாபு பாட்டு வந்தது, இந்த குச்சினி மாட்டிலாவது, அந்த பாட்டு மட்டும் அதே இது பண்ணேன் நான். சுந்தரி நீங்க அதுக்காக நல்லா இருக்கு. அது மட்டும் வந்து அதே ஸ்டைலில் அதே மாதிரி இது பண்ணி பண்ணேன் நான். சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்ததா வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லைங்க, அதுக்குன்னு பாவம் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பண்ணட்டும், நம்ம நடிப்போம். ஓகே. டிவி பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு சீரியல் பண்ணியிருந்தீங்க, இப்போது ஒரு பிரேக்கில் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே? நல்ல கேரக்டர் ரோல்ஸ் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன் இல்லை, என்னுடைய அது என்ன சொல்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு சூட் ஆகலை, என் மூஞ்சிக்கு இது சூட் ஆகும், இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சூட் ஆகுங்க. அதுலேருந்து அடுத்த ஒரு கேள்வி, அதாவது எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகுது தெரியுமா, அதை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணி பாலிஷ் பண்ணி ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு மெயின்டைன் ருட்டீன்ன்றாங்க தெரியுமா, ஒரு ஃபுட் ருட்டீன் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்கின் ருட்டீன், ஹேர் கேர் ருட்டீன், வேறு என்ன ருட்டீன் இருக்குது, என்ன இருக்கோ சொல்லிடுங்க, சீக்ரெட் ஆஃப் த பியூட்டி அப்படின்ட்டு
ரொட்டீன் என்ன உங்களுக்கு சொல்லுங்க. சீரியஸாக நீங்கள் நம்புவீங்களா? நான் மூஞ்சிக்கு எதுவுமே போட மாட்டேன்னா? நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்களா? ஆனால் நான் வந்து போடுறதெல்லாம் வந்து இது சொன்னால் நிறைய பேர் சிரிப்பாங்க, நிறைய பேர் வந்து காமெடியாக கூட நினச்சிருக்காங்க, நிறைய ஹமாம் பேர் சோப்பா? அதெல்லாம் கிடையாது. ஜென்ரலாக சொல்கிறேன், வீட்டில் நம்ம என்ன இருக்கோ டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. இந்த ஓட்ஸ் எடுத்து ஸ்க்ரப் பண்ணுவேன், கர்டு போட்டு ஹனி போட்டு ஓட்ஸ் எடுத்து ஸ்க்ரப் பண்ணுவேன், அது போட்டாலே நல்லா க்ளோயிங் வரும். ஸோ ரைஸ் ஃப்ளார் அண்ட் டொமேட்டோ இருக்குல்ல, அது வச்சு அதுவும் நல்லா க்ளோயிங் வரும். அண்ட் பேபி ஆயில் இருக்குல்ல, பேபி ஆயில் வந்து மேக்ஸிமம் நான் எப்போவுமே ரப் பண்ணிப்பேன் நைட்டு தூங்கும் போது. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆலுவேரா ஜெல், ஆலுவேரானா நம்ம இந்த இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ஒரிஜினல் ஆலுவேரா, யா அது. ஸோ செம்பருத்தி பூ அதெல்லாம் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். ஆமாம், இந்த மாதிரி தான் காஃபி சுகர் ஸ்க்ரப்பு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எப்போயாவது ஒரு வாட்டி தான் போய் ஃபேஷியல் பண்ணுவேன். அதே எனக்குன்னு எங்கேயாவது யோசிச்சா போய் பண்ணிட்டு வருவேன். மேக்ஸிமம் ஐப்ரோஸ் அப்பர் லிப்பெல்லாம் எல்லாருமே பண்ணுறது தான். அதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் பண்ணிப்பேன். மற்றபடி இதுதான், நான் மேக்கப் இல்லைன்னா கூட அழகாக இருப்பேன்னா அது இதுதான் காரணம். இதுதான் காரணமா? ஓகே, சூப்பர். ஹேர் கேர் ரொட்டீன் சொல்லுங்கள். ஹேர் கேர் வந்து நானே ஆயில் தயாரிப்பேன். இந்த ஆயில் தயாரிப்பீங்களா? தயாரிப்பேன்னா நம்மளே பண்ணிக்கிறது தான். இந்த கரும் சீரகம், வெந்தயம், கருவேப்பிலெல்லாம் வந்து அரைச்சிட்டு கோகனட் ஆயிலில் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அது பண்ணுவேன். செம்பருத்தி அண்ட் செம்பருத்தியோடைய இலை இருக்கு இல்லையா, அது பேஸ்ட் பண்ணி போடுவேன். அப்புறம் பச்சை பயிர் இருக்கு இல்லையா, பச்சை பயிரும் வாட் இஸ் இட் கால், முருங்கைக்கீரை சேர்த்து அரைச்சி அது பேக் போடுவேன். விளக்கெண்ணெய், எக்கு மிக்ஸ் பண்ணி அது பேக் போடுவேன். ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல டென்சிட்டி இருக்கும், நல்ல வால்யூம் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரம் வந்து க்ரே ஹேர்ஸ் எல்லாம் வராது. அண்ட் நிறைய காலையில் எழுந்திரிச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சாப்பிடுவேன். கம்பல்சரி நான் சாப்பிடுவேன், ஏன்னா அது ரொம்ப நல்லது, ஹேருக்கும் சரி நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது சொல்லிட்டு அது சாப்பிடுவோம். அது மாதிரி செம்பருத்தி டீ குடிப்போம், அப்புறம் அந்த ப்ளூ டீ குடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காக, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆர்கானிக், எல்லாமே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே வந்து நம்ம பண்ணிக்கணும், எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஸோ அதனால நானும் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து நான் வந்து சில ஃபேவரட்ஸ் ஆஃப் ஜெனிஃபர் அப்படின்னு கேட்க போகிறேன். ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபில் பண்ணுவேன், நீங்கள் டக்குன்னு அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, என்னமோ மாற்ற வைக்க போகிறீங்க, சரி சொல்லுங்கள். ஃபேவரட் லிப்ஸ்டிக்கா? மேக். என்ன ஷேட்? நியூட் ஷேட். ஓகே. ஃபேவரட் ஐலைனர்? லாக்மி 925 இந்த மாதிரி? ஆமாம், 95 தான். ஃபவுண்டேஷன் லைக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல ஸ்கின் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பாபி ப்ரௌன். ஓகே. இந்த ஃபேவரட் அது என்ன சொல்லுவாங்க, இந்த ருட்டீன் சீரம் அதெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் நான் போட்டதே கிடையாது. இல்லை. ஓகே. ஸோ ஃபேவரட் ஷாம்பூ அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா ஒரே ஷாம்பூவில் நான் இருக்கவே மாட்டேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது லோரியல். கண்டிஷனர்? அதே தான். பாடி வாஷ்? சோப்பு தான் யூஸ் பண்ணீங்களா? சோப்பு தான், ஏன்னா பாடி வாஷ் எல்லா நேரமும் இதாக இருக்காது. ஸோ சோப்பு தான். ஓகே. ஃபேவரட் ஃபுட்டு வந்து சீ ஃபுட்ஸு. நைஸ். எல்லாமே சீ ஃபுட் தான், எல்லாம் சீ ஃபுட்டில் எது கொடுத்தாலும் வெல்த் கட்டுறது. ஃபேவரட் ஸ்பாட் இன் சென்னை நீங்கள் போய் ஜாம் பண்ணுற மாதிரி ஒரு, இல்லை ஃபேமிலி கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை தனியாகவும் போயிட்டு? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே ஃபேமிலி தான். ஸோ ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அண்ணா நகர் போவோம். அண்ட் ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்டுன்னா சர்ச்சு தான். சர்ச்சுக்கு போனால் இல்லை அண்ணா நகரும் போவேன், சொல்லிட்டீங்கன்னா வந்துருவாங்க பார்க்க. அண்ணா நகர் போவேன், பெசன் நகர் போவேன். ஸோ அது பெசன் நகர் தான் ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெசன் நகர். ஏன்னா அங்கே போய் நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பீச், அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மேக்ஸிமம் வந்து பீச் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் ஏதாவது இருக்கு உங்கள் லைஃப்பில்? லைக் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜியாக பேசுகிறீங்க நீங்கள், லைக் சம்திங் சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் ஆகாது, பிடிக்காது, தள்ளியே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த லைஃப்பில் பிடிக்காத விஷயம் என்னது? டக்குன்னு தோன்றது என்ன? பிடிக்காதுன்னு சொன்னோன்னே உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுறது என்ன? பிடிக்காதுன்னு அப்படிலாம் கிடையாது, எல்லாமே பிடிக்காதுன்னு இருக்குது. பட் இதுதான் பர்டிகுலராக பிடிக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஆனால் எனக்கு இந்த சொல்லிடுங்க, பிடிக்காதுன்னா வந்துருச்சு, இந்த பல்லி தான் பிடிக்காது. எனக்கு இந்த யாருக்குமே பிடிக்காதுன்னு இந்த நினைக்கிறேன் பல்லி பல்லியை. கருப்பாம்பூச்சி எல்லாம் வந்து என் லைஃப்லயே வந்து அதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பேன் நான். அந்த அளவுக்கு எனக்கு அது அருவருப்பா இருக்கு. என்னமோ ஒரு பயம். அது இருந்துச்சுனாலே வந்து எனக்கு கை கால்லாம் கட கட கடன்னு நடுங்க ஆரம்பிக்கும். ஓ, அடுத்ததான் கேட்க வந்தேன் நான். ஜெனிஃபருக்கு என்ன விஷயம்னா பயம் பொதுவாகவே, கருப்பாம்பூச்சியும் பள்ளி தவிர? மற்றபடி எதுவும் பயப்படலாம் மாட்டேன். இது ரெண்டுத்துக்கு தான். இது அந்த அதான் சின்ன சின்ன இந்த பாம்பு பூச்சி பூரா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். பட் ரொம்ப பயப்படுறது வந்து இந்த 2 விஷயத்துக்கு தான். மற்றபடி வேற எதுக்கும் பயப்பட மாட்டேன். மனுஷனுங்களுக்கு யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன். பயப்பட மாட்டீங்க. சூப்பர். ஸோ as a ஹீரோயின் நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் சர்வைவ் ஆகிருக்கீங்க. ஸ்டில் யூ ஆர் கோயிங். இன்னும் போக வேண்டிய விஷயங்கள், பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு போல்டான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கணும் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா ஒரு 3 விஷயம் சொல்லுங்கள், என்ன தான் பண்ணணுன்ட்டு. நீங்களாக இருங்க ஒரு விஷயம். ஆல்வேஸ் பி வெரி ட்ரூ டு யுவர் ஒர்க் அண்ட் யோர் செல்ஃப் 2வது விஷயம். அண்ட் 3வது விஷயம் வந்து எப்போவுமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான் 3 விஷயந்தான். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நம்ம டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து அதான் சொன்னல, இப்போ வேறு ஜென்ரேஷன் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பண்ணிக்கணும்னு. நம்ம சொல்லி தான் பண்ணணும்லாம் கிடையாது. எல்லாருக்குமே அவங்க நாலேஜுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னு இருக்குது. பட் எப்போவுமே நீங்கள் வந்து எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க? யூ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ. ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய கவலையை ஃபுல்லாக நான் இதில் வச்சுட்டு நாளைக்கு இல்லைன்னா ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த நாளை ஐ எம் என்ஜாயிங் வாட் எவர் இட் இஸ். டுமாரோ என்ன நடக்குதோ அது பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஃபேஸ் பண்ணுறது தானே. ஸோ இன்னைக்கு கஷ்டம் வரும், நாளைக்கு வந்து கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கஷ்டத்தை தாண்டி நம்ம வெற்றியும் காத்துட்ருக்கோம். இன்னைக்கு கஷ்டம் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம பின்னாடி போயிட்டோன்னா அந்த வெற்றி வந்து டச் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அது பாதெல்லாம் கடந்து போயிட்டே இருப்போம் நாங்களாம். ஓகே, ஃபேவரட் சாங் லாஸ்ட் கேள்வி. அதாவது ரொம்ப ரசித்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாட்டை கேட்டால் அப்படி ஏதாவது பாட்டு இருக்கா உங்களுக்கு? நிறைய பாட்டுங்க இருக்குது. ஆனால் டக்குன்னு கேட்டால் நான் எல்லாம் சில பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஒரு 10 வாட்டி 20 வாட்டி அந்த மாதிரி கேட்டுட்டுனா. ஆனால் இப்போ டக்குன்னு கேட்டால் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது என்ன பாட்டுன்னு. இப்போ ரீசெண்டாக அந்த லவ்வரில் ஒரு பாட்டு வந்தது, அது நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ஒரு 2-3 வாட்டி நான் கேட்டேன் நான். அது என்ன சாங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் கேட்டால் தான் ஞாபகம் வரும். ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது, மெலோடியாக நல்லா இருந்தது. அண்ட் ஆல்வேஸ் இளையராஜா சாரோடைய பாட்டுகள், அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி அந்த தென்றல் வந்து தீண்டும்போது அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மெலோடிஸ் ரொம்ப பிடிக்கும். டமால் டிமில்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பேன். நாங்கள் டான்ஸில் தான் பண்ணுவோம். இல்லை, அது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பேன் நான், ரொம்ப இது பண்ண மாட்டேன். இப்போ என் சன்னு கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுனால அதுலேயும் கொஞ்சம் ஏதாவது அப்படியே கேட்பேன் நான். ரொம்ப ரொம்ப சட்டில் தான், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான். இப்படி தான் சட்டிலாக இருக்கிறாங்க. ஆனால் டான்ஸ் ஆட சொன்னால் பட்டையை கிளப்புறாங்க. ஓகே, ஸோ கடைசியாக நம்ம வானவில் டிவி நேர்கள், நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு நேரம் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்த நேர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் இன்னும் இன்டர்வியூ பண்ணதுக்கு நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தீங்க. இட் வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து வந்து திரும்பியும் சேனலுக்கு வந்திருக்கேன் இன்டர்வியூ கொடுக்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இந்த டிவி மேலும் மேலும் இந்த சேனல் வளரணும். அண்ட் ஐ எம் விஷிங் ஆல் தி சக்ஸஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷோஸ் வரும், நிறைய ஷோஸை பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஜெனிஃபர் மேம். இன்றைக்கி நீங்கள் வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் நினச்ச மாதிரி இன்னும் நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து அடையணும். உங்கள் ஃபேமிலி லைஃப்பில், உங்கள் பர்சனல் லைஃப்பில், கரியரில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸ் மீட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ. ரொம்பவே சந்தோஷம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆக்ட்ரஸ் ஜெனிஃபருடன் பேசி நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட மீட் பண்ணுறேன். Until then, take care. It's signing off from Tashvi Subramaniam. Ta-da.